செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. இதோ ஆண்டவரிலிருந்து இன்னும் 4வது நாளில் எங்களுடைய தெய்வீக பிரசனத்தினாலே எங்களை நிரப்பி எங்களை காலையில் எழுந்திருக்க பண்ணி ஜீவனோடு காத்து உங்களுடைய வார்த்தையை கேட்கவும், உங்களுடைய வசனத்தை தியானிக்கவும், வேதத்தை படிக்கவும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் தேவ தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீ செய்து வருகிற அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, ஆச்சரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எண்ணற்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறீர். வீடு வாசல் ஏற்படுத்துகிறீர். திருமண காரியங்களிலே இந்த பிரசனம் உங்களுடைய வழிநடத்தல் இருக்கிறது. வேலைக்காரங்களிலே உங்களுடைய கிருபையின் கரம் இருக்கிறது. வியாதியில உங்களுடைய பிரசனமும் விடுதலை அளிக்கும் சுகமளிக்கிற பரிகாரியான கர்த்தருடைய பிரசனம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு ஆத்மாவும் நீங்கள் இழந்து போகவில்லை, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபிக்கிற ஒரு ஆத்மாவும் இழந்து போகவில்லை, அதுக்காக மக்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த நாளை தொடங்கும் முன்பு இந்த பாதத்தில் இருந்து முதல் மணி வரையே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை உடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் மட்டுமாய் நடத்தின எபினேசர் இனிமேல் நடத்த போகிறதா ஸ்தோத்திரம். நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன். நீங்கள் என்ன எதுக்கெல்லாம் நன்றி செலுத்த விரும்புகிறீங்களோ நன்றி செலுத்துங்க. ஆவி, ஆத்மா, சரீரம், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பிள்ளைக, பேர பிள்ளைக, வேலை, ஊழியம், பென்ஷன், வீடு, கார், பைக், சைக்கிள், எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துங்க. எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துங்க. படிப்பு, தேர்ச்சி, தேர்வில் நல்ல மதிப்பெண், எல்லாத்துக்காக நன்றி செலுத்தும். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை டாக்டர் ஆக்கினார், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இது என்ன அநேகருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எத்தனையோ மரண இருள் வந்த பொழுதும் கர்த்தர் அது இருளை வெளிச்சமாய் மாற்றினார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி கட்டவர்களாக நாம் வராதபடிக்கு இவனை தவிர வேறு ஒருவரும் இல்லையா என்று ஆண்டவர் கேட்காதபடிக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றின்னு சொல்ல ஒரு வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட வேணாம், இருதயத்திலிருந்து சிந்தையிலேருந்து புறப்படட்டும். நாங்கள் நிற்பது, எங்கள் கால்கள் வழுவாமல் காப்பது உங்களுடைய கிருபை, உங்களுடைய கிருபை, உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கத்திற்கு முடிவிலே ஆண்டவரே. உணவு உடுக்க விட தங்கி இருப்பிடம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பயணத்தில் பாதுகாப்பு எத்தனையோ பேருக்கு அது விபத்து ஸ்லைட்டாக கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியமாய் காப்பாற்றினார். நன்றி சொல்லி சிவமனங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கல்வாரி அன்பு என்ற ஒரு பாடல், என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே சொல்லலாமா? என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அப்படி தெரியலனாலும் நீங்கள் அதை கேட்டு பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே,
கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எம்மை உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்று நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் நித்தம் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் நித்தம் நினைத்தால் நெஞ்சம் நிகழ்ந்திடுதே. கைகளை உயர்த்தி சரண்டர் ஆண்டவர், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 40 நாளிலே பெரிய மாற்றத்தை நாங்கள் காண வேணும். இந்த 4ஆம் நாளிலே ஒரு பெரிய சேஞ்ச் எங்கள் உடலிலே, எங்கள் உள்ளத்திலே, எங்கள் மனதிலே, குடும்பத்திலே, எங்கள் பிஸ்னஸ்ல, எங்கள் வேலையில, எங்கள் உயர்வில கர்த்தர் ஒரு ஆச்சரியத்தை, அற்புதத்தை, அடையாளத்தை மகிமையாய் செய்ய வேணும். வானத்தின் வாசலை திறக்கணும், மன்னாவை பொழியணும், கீழ்காற்றிலே காடையை கொண்டு வரணும். எங்கிருந்தோ தண்ணீர் இறங்கி இங்க பள்ளத்தாக்கில் நிரப்பணும். பள்ளத்தாக்கில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் உயிர் அடையணும். மரித்து போகிற குழியில் இருக்கிற ஒவ்வொருவரும் உயிரோடு எழும்பணும். கர்த்தாவே, அப்படி ஒரு கிருபை எங்களுக்கு தரும்படியாக நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா மரண வியாதிகள், எல்லா மரண பயங்கள், எல்லா இருள்கள் இயேசுவின் நாமத்திலே அடங்கி இயேசுவின் நாமத்திலே குணமாக்க விட வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். சரும வியாதிகளும் கட்டிகளும் கேன்சர்களும் மறையட்டும். முடக்கு வாதங்கள் மறையட்டும். கர்ப்பத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதமும் வல்லமையும் விளங்கட்டும். மரியாளுக்கு நீர் அருளினது போலவே நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியினாலே பிள்ளைகளை கொடுக்கும்படியாக நோக்கி நான் செபிக்கிறேன். அப்பா, வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுங்க. தனிமையானவருக்கு எண்ணெய் மாவு குறையாதபடி கிருபையாய் காத்து கொள்ளுங்க. பயணத்திலே வாய்க்க பண்ணுங்க. வழியை ஆயத்தப்படுத்துங்க. வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன்னு சொன்னவர் அப்படியே நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் எதிர் வல்லமைகளையும் பிசாசின் தந்திரங்களும் மனித முயற்சிகளையும் பில்லி சூனியல்களும் இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. கணவன் மனைவி பிரிந்திருக்கிற குடும்பங்களில ஒரு பெரிய அற்புதம் நடைபெறட்டும். கோர்ட் கேஸ் எல்லாம் சாதகமாய் முடியட்டும். கர்த்தர் நேர்வழியாய் நடத்தும். இன்னும் ஒரு நல்ல செய்தி அநேகருக்கு வரப்போகுது. 4ஆம் நாள் நல்ல செய்தி பலருக்கு வரப்போகிறது. நீங்க வேதத்தை நேசிக்கிறபடினாலே, வாசிக்கிறபடினாலே, நீங்கள் அக்கறையோடு கூட இந்த காரியத்துல ஒன்றுபட்டிருக்கிறபடினால நமக்கு கர்த்தர் நல்ல செய்தியை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் இந்த 40 நாள் வசனத்தை படித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நிரந்தரம் அதை சொல்வேன். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இரக்கமாய் இருந்து தயவாய் இருந்து நீங்க வாழ்க்கையில இந்த வயது வரைக்கும் நினைத்து பார்த்திராத பல அற்புதங்கள் அடையாளங்களை நிச்சயம் வாழ்க்கையிலே செய்வார். ஏனென்றால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நான் திரும்ப திரும்ப அதை சொல்வேன். நாளைக்கு எக்ஸோடஸ் யாத்திராகமம் 19 40 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அதிகாரங்களை வாசிக்க போகிறோம்.
வெறும் 20 அதிகாரங்கள் தான். சின்ன ஆலோசனை என்னன்னா, உங்களால் முடிக்க முடியலன்னா கூட நீங்கள் தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. முடிக்க முடியாதெல்லாம் லீவ் வரும், சாட்டர்டே சண்டேஸ் நமக்கு லீவ் வரும். அந்த சமயத்தில் நம்ம அதை முடித்து விடலாம். எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, டயட் இருக்கிறவங்க சொல்லுவாங்க சீட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இயற்கையாகவே இந்த 40 நாட்கள்லேருந்து நாட்களை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆஷ் வென்ஸ்டே டு குட் ஃப்ரைடே 44-45 டேஸ் அப்படி வரும். அதனால் நமக்கு 4 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு நான் இது ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். 4 நாட்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 4 நாட்களிலே 4 சண்டே வரும். இந்த சண்டேயில் நீங்கள் டெவலப் பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் யாரும் கைவிடணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அந்த ஆரம்பித்த அந்த ஓட்டத்தை முடிகிற வரைக்கும் ஓடுங்க, முடிந்த வரைக்கும் ஓடுங்க, தப்பில்லை. எல்லைக்கு போகிறது தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். எவ்வளோ படிச்சுட்டு போகிறோம் என்பதெல்லாம் இல்லை, படிச்சுட்டே வாங்க, முயற்சி பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 10 முடியுது, 15 தான் முடியுது, 20 தான் முடியுது, அல்லது 2 தான் முடியுதுன்னா பரவாயில்ல. படிக்கும் பழக்கம் வந்துட்டாலே போதும். இந்த 44-45 நாட்களிலே நிச்சயமாக நாம் முழுசுமாக முடித்து விடலாம். கண்டிப்பாக முடிக்கலாம், அதில் அஷூரன்ஸ் உங்களுக்கு நான் நிச்சயம் கொடுக்க முடியும். அதனால் தொடர்ந்து ஆண்டவர் பலன் கொடுப்பார், ஆவியானவர் துணை நிற்பார். அந்த வைராக்கியத்தை உங்களுக்கு அப்படியே லிட் பண்ணுவார், எரிய வைப்பார், பிரகாசிக்க பண்ணுவார். சரிங்களா? அதனால் நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸோடஸ் 19 40 வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். சரி, நேற்று ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பித்தோம், ஃபுட்டு. இயேசு 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்த பிறகு அவருக்கு வந்த முதல் சோதனை உணவு தான். அந்த உணவு சோதனையிலே எப்படி அவர் மேற்கொண்டார், ஆதாம் எப்படி தோற்று போனான், யாக்கோபு எப்படி ஜெயித்தான், ஏசா எப்படி தோற்று போனான், தானியேல் எப்படி ஜெயித்தாங்க என்பதெல்லாம் குறித்து நாம் சிந்தித்தோம். நீங்களும் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. நிச்சயம் நீங்கள் எல்லா மாமிச உணவுகளை தவிர்த்து நீங்கள் தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல இருந்து பாருங்க. கர்த்தர் மாபெரும் காரியத்தை சரீரத்தில், அவயவங்களில் அவர் நிச்சயம் செய்வார். ஸ்பிரிச்சுவலி, ஃபிசிக்கலி, மென்டலி உங்களுக்கு அற்புதம் செய்வார். நிறைய வியாதி இருக்குது, பெரிய பெரிய வியாதிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கவலையப்படாதீங்க, எல்லா வியாதியும் 40 நாளில் எல்லாம் மறைஞ்சு போகும். கர்த்தர் சொல்கிறத நான் சொல்கிறேன், 40 நாள் முடிவில் உங்கள் டெஸ்ட்டு இதுக்கு முந்தி எப்படி இருந்ததோ அது எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் மாறுதலாக கர்த்தர் முடிய பண்ணுவார். எஸ்தர் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எஸ்தர் ஜெபத்தை கேட்டு காரியத்தை மாறுதலாக முடிய பண்ண, உபவாசத்தை பார்த்து ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தாடையில் மேலே சாம்பல் மாத்திரம் இல்லை, சாணி, டங் அப்படின்னா சாணின்னு அர்த்தம், அதையும் போட்டுக்கொண்டு அந்த அருவருப்பில் தூளில் உட்கார்ந்து தன் இனத்திற்காக ஜெபித்த பொழுது இந்த 40 நாள் முடிவில் 40 நாள் முடிவில் கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினார். திரும்ப சொல்கிறேன், மனதில் ஆரம்பம் எழுதி கொள்ளுங்க. 40 நாள் வேத வாசிப்பில், 40 நாள் ஜபத்தில், 40 நாள் உபவாசத்தில், 40 நாள் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடியும். இன்னைக்கு அப்போஸ்தலர் நடபடியில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் பாடுபட்டு, ஆக்ட்ஸ் 1:3, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவளோடு கூட பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிருள்ளவராக காண்பித்தார். இன்னொன்று எழுதி வச்சுக்கோங்க, 40 நாளில் நிறைய 40 நாள் சொல்லிக்கொண்டே வருகிறேன்ல, அதில் இன்னொரு 40 நாள் இது.
இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார், அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு 40 நாள் உயிரோட அதே சரீரத்துல, அதே அவயவங்களில, அதே ஆவியில அவர் இருந்தார் என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பெரிய டாபிக். அதனால இந்த ஒரு பைபிள் உண்மையை முதலாவது தெரிஞ்சுக்கோங்க. என்ன உண்மை எது? அவர் இறந்த பிறகும் 40 நாள் இந்த உலகத்தில் உயிர் உள்ளவராக சுற்றி திரிந்து பேசி தெளிவான திஷ்டாந்தங்களான அவர் தம் உயிருள்ளவராக காண்பித்தார். அப்ப இந்த வசனத்துல நீங்க கை வச்சீங்கன்னா 40 நாள்ல கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோட பேசுவார். திஷ்டாந்தங்களினால, கொஞ்சம் வாயில எனக்கு வராது, உங்களுக்கு தெரியும். அப்படின்னா மறைபொருள்களை. யாருக்கு அந்த மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது? தானியேலுக்கு. தானியேல் அவன் உபவாசம் இருந்த 21 நாளுக்கு பிறகு கர்த்தர் ஒரு பெரிய மறைபொருளை வெளிப்படுத்தினான். என்ன மறைபொருள் தெரியுமா? அவனுடைய ஆட்சி, ராஜாவின் ஆட்சி காலம் எப்படி முடியும். உண்மையாகவே நீங்க தானியேல் புத்தகம் தான் நமக்கு ஆண்டுடைய வருகை பற்றி சொல்கிற ஒரு புத்தகம். எனக்கும் நிறைய அறிஞர்கள் தானியேல் புத்தகத்தை தான் ஆராய்ந்து கொண்டிருக்காங்க. நீங்க தானியேலை வாசிக்கணும். அதை ரொம்ப இன்டர்பிரட் பண்ணி வாசிக்க வேணும். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கதோ அது அப்படியே நடக்கும், இனி நடக்கும். இன்னைக்கு உங்களுக்கு சில காரியங்கள் விளங்கலை, உங்க வாழ்க்கையில போகிற போக்கு விளங்கலை, உங்க சரீரத்தில் காணப்படுகிற வியாதி பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவில்லை. ஏன் வந்தது இந்த பாவம், அல்லது இந்த பிரச்சனை, இந்த கல்யாணம், இந்த இந்த இது விதமான குழப்பங்கள் ஏன் வந்தது என்ற கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் இந்த 40 டேஸ்ல நிச்சயமாக ஒரு பெரிய பதிலை அவர் சொல்ல போகிறார். He's going to reveal his truth. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த 40 நாள் மிக மிக முக்கியமான நாட்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீங்க இதை எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய விஷயமே இந்த 40 நாள் அவர் உயிரோடு இருந்ததுதான். ஃபர்ஸ்ட் யாருக்கு அவர் தரிசனமானார்? மரியாளுக்கு. சில ஆக்கியங்கள் சொல்றாங்க இல்ல பேதுருக்கு, சில பேர் சொல்றாங்க அந்திரேயாக்கு, சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய இன்டர்பிரேஷனுங்க. அது காட்சி கொடுத்தது, அவர் பேசினது, அதை பற்றி தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மூடி இருந்த வீட்டுல அவங்க பயந்து கொண்டிருந்த பொழுது அங்க இறங்கி வந்து அவங்கள அந்த பயத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்கினார். எவ்வளவு அற்புதங்களை செய்தார். அவங்க கடல்ல போயிட்டு ஒண்ணுமே இல்லாம வந்தாங்க, அவங்க ஒரு மீனும் கிடைக்கல. திரும்பவும் போய் மீன் வலைய போடுங்கன்னு சொன்னாரு. அப்போ மீன் வலை கிழியத்தக்கதாக எத்தனை மீன் பிடிச்சாங்க அந்த நம்பரோடு இருக்கும் லூக்காவில். அவர் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்த பொழுது சீடர்கள் வந்து பார்த்த பொழுது இவர் மீனை சுட்டு அப்பங்கள் எல்லாம் வைத்து அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தார். இவரும் சாப்பிட்டார். சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் பார்த்தீங்களா? அவரும் சாப்பிட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் உண்டு. இந்த 40 நாளிலே நமக்கு மறைவாக இருக்கிற எல்லா மறைப்பொருள்களை அவர் விளக்குவார். ஒன்று. ரெண்டாவது, அவர் ராஜ்யத்துக்குரியவர்களை நம்மோடு கூட அவர் பேசுவார். அவர் தம்மை காண்பிப்பார். எத்தனை பேர் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் பார்க்கல. எத்தனை பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு இன்சிடென்ட் என்னை ஞாபகம் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆவியானவர் அதை சொல்றதுனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு இன்சிடென்ட் நல்ல ஞாபகம் வருது. ஒரு நாள் திருவள்ளூர்ல இருந்து அரக்கோணம் போய் கொண்டிருந்த வேளையில அந்த திருப்பாச்சூர் தாண்டினோடனே என் வண்டி பெட்ரோல் இல்லாம நின்று போச்சு.
நானும் கூட யாரோ வந்தாங்க, நின்று போச்சு. அப்போது தள்ளின்னு போனோம்னா ரொம்ப கஷ்டம். அது ஒரு மேடு பள்ளம். அப்போ இந்த ரோடெல்லாம் ரொம்ப சரியாக இருக்காது. நான் ரொம்ப ஹைவேஸ் இல்லாத காலத்தை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போது சடனாக ஒரு 2 பேர் வந்தாங்க, பைக்கில் வந்தாங்க. வந்துட்டு அவங்க கேட்டாங்க, என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி பெட்ரோல் தீர்ந்துருச்சு. சரி ஏறி உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க கால்களிலே என் வண்டியை டோ பண்ணாங்க. வண்டி டோ பண்ணிவிட்டு நல்ல வெகு தூரம் வந்துட்டோம். அந்த கிட்டத்தட்ட அந்த பெட்ரோல் பங்க் இருக்கு அங்கே, அது வரைக்கும் வந்துட்டாங்க. வந்து கொண்டாந்து விட்டுட்டு, அது ஒரு நீட்டு ரோடு, ஹைவேஸ் நீட்டாக இருக்கும். கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டு வரேன், நீங்கள் பெட்ரோல் போட்டுங்க, காசு இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்டு அப்படி போனாங்க. நாங்கள் அப்படி திரும்பி ஸ்டாண்டை போட்டுட்டு அப்படி திரும்பி பார்க்குறோம். தேவ டிஸப்பாயிண்ட், மறைந்து போனாங்க. ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஐயோ என்னது இது, ஒண்ணுமே புரியல. யார் வந்திருப்பா? இல்ல, ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் எவ்வளவு 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 ஆச்சரியமாய் பல நேரங்களில் நமக்கு ஆண்டவர் இப்படிதான் வந்து உதவி செய்துட்டு கண் இமைக்கும் நேரத்தில் மறைந்து போவதுண்டு. அது இன்னும் நினைச்சா எனக்கு பயங்கரமா புல் அரிக்குது. அவ்வளோ ஒரு குரூஷியல் பீரியட்ல என்ன உதவி செய்யணுமோ அதை செய்துட்டு, அது ஒரு நீட்டு ரோடு. ஏன்னா இன்னும் கான்சியஸ் இருக்கு எனக்கு. பிகாஸ் நான் அவங்களுக்கு ஏதாவது நன்றி செலுத்தணும், பெட்ரோல் போட்டு ஏதாவது தேங்க் பண்ணணும், அவங்களுக்கு கையை அசைக்கணும், அவங்களுக்கு தேங்க் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல, மறைஞ்சு போனாங்க. இந்த மாதிரி நான் பல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு தடவை அரக்கோணம் பக்கத்தில் ஒரு நெமிலி அப்படின்ற ஊரத்தில் ஒரு 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 கன்வென்ஷன் முடிச்சுட்டு அங்கே பிசாசுகள்லாம் விரட்டிட்டு நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்தார். அதெல்லாம் சொல்லிட்டு, ஏன்னா இன்னும் சாட்சிகள் உயிரோடு இருக்கின்றது, அதனால் தைரியமாக அந்த சாட்சியை சொல்லலாம். நாங்கள் வரும்பொழுது சரியான காற்று, சுழல் காற்று. நாங்கள் முதல்ல எனக்கு முன்னாடி ஐரம்மா அவங்களும் போயிட்டாங்க, பின்னாடி நாங்கள் வந்தோம், நாங்கள் அவங்கள ஓவர்டேக் பண்ணி போயிட்டோம். ஐரம்மா போன காரில் செக்ரட்டரி அவருடைய இன்னொரு 2 லேடிஸ் இருந்தாங்க. அதை இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருப்பாங்க. வழியில் செம இன்ட்ரன்ஸு, காற்று வருது மேலேருந்து. அந்த என்ன சொல்லுவோம், இந்த தென்னை மர ஓலை இருக்குல்ல, அந்த பெரிய மட்டை வந்து காருக்கிட்ட விழுது. அந்த மாதிரி பெரிய டேங்கர் லாரி குறுக்க வருது. அப்போது ஒரு 2 பேர், ஒருத்தர் நல்ல நல்ல வெண்ணிற ஒரு ஷார்ட்ஸ், ஒரு டவல் கட்டி கொண்டு, அவங்க அந்த காரை பார்த்து, ஐரமாவில் இருந்த காரை பார்த்து, இப்பொழுது நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக மறந்து போனதா அவங்க சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அவங்க இந்த சங்கதியெல்லாம் எனக்கு சொன்னாங்க. பிரியமானவர்களே, ஆபத்து நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். நான் இன்னைக்கு இதை சொன்னது மாத்திரத்தில் நீங்கள் இந்த 40 நாளில் ஆண்டவரை பார்க்க போறீங்க. என் ஆவிலே நான் ரொம்ப தீர்க்கமாய் உணர்கிறேன். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு உதவி செய்யும்படியா. ஏனென்றால் ஒன்றும் இல்லை, இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு பொருத்தனை பண்ணி சாப்பாடில் கவனம் செலுத்தவும் அல்லது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரவும், பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் தூரம் வைத்து ஆண்டவரை தேடவும் நீங்கள் வந்துட்டபடினால அவர் வைராக்கியமாய் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். எந்த வகையில் வருவார் என்று நான் சொல்ல முடியாது. யார் யாருக்கு எந்தெந்த சூழ்நிலையில் அவர் உதவி செய்யணும், அந்த வழியில் வந்து உதவி செய்ய. ஒருவேளை மருத்துவராக அவர் வருவார், சில வேளையில் பாதுகாப்பாக, என்ன வேணுமோ அந்த சமயத்தில் வருவார். நிறைய சொல்லணும்னு நான் வந்தேன்.
ஆனால் இது போதும் என்று நான் நினைக்கிறேன். இது போதும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 40 நாள் மிக 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 முக்கியமான நாட்கள். நீங்கள் அதுக்கு டிசர்வாக இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் எனக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார், ஆண்டவரை போலவே ஒருத்தர் வந்தாங்க, அல்லது எனக்கு இப்படி ஒரு உதவி எதிர்பார்க்காத வந்தது என்று நீங்கள் ஒருவேளை சாட்சி சொல்லுவேன்னா எழுதுங்க. அது கீழே என்னோட கூட தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த உலகத்துக்கு நாம் சொல்லுவோம், நம்ம ஆண்டவர் இன்னும் உயிரோடு ஜீவித்து கொண்டு அந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, இன்றும் கூட அவர் உயிரோடு கூட அவர் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். இதை எதை நான் பார்க்குறேன்னா, ஒரு தடவை எம்மாவை போன 2 சீஷர்கள் இந்த 40 நாளுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அதனால தான் ஆண்டவர் இதை சொல்கிறாரு. நிறைய பிரச்சனைகள் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இந்த 40 நாள் எல்லாம் சரியாயிடும். அவர் கேட்க துக்க முகமாக ஏன் போகிறீங்க? அவளோடு கூட சேர்ந்து அவர் நடந்து போனார். அங்கே அப்பத்தை பிற்கையிலே தன்னை வெளிப்படுத்தினார், வேதத்தை காண்பித்தார், தீர்க்கதரிசியை பற்றி சொன்னார், எலியாவை பற்றி பேசினார், மோசே குறித்து அவர் விளக்கினார். அப்பொழுது அவர் கண்கள் திறந்து அவங்க திரும்ப எருசலேமுக்குள்ளே ஊழியம் செய்ய புறப்பட்டு போனார். இதெல்லாம் 40 நாட்கள் நடக்கிற விஷயம். எனவே நீங்கள் 40 நாள் அசட்டை பண்ணாதீங்க, தயவு செய்து அசட்டை பண்ணாதீங்க. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மிக முக்கியமான நாட்கள். நான் மிகுந்த தாழ்மையோடு கூட சொல்கிறேன், இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இந்த வருஷம் இருக்கிறவங்க நாளை இந்த அடுத்த வருஷம் இருப்போம் என்று யாருக்கும் உறுதி இல்லை. அதனால இப்பவே நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். 40 days என் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வசனத்தை வச்சு சொல்கிறேன், தெளிவான காரியங்களை செய்வார், மறைபொருள்களை வெளிப்படுத்துவார், நம்மோடு கூட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசுவார், அவர் தம்ம உயிருள்ளவராய் அவர் காண்பிப்பார். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு இரவே சிலரோடு கூட நீங்கள் இடைப்படுங்க, அவங்க பார்க்கும்படி அவங்க கண்களை தரங்க. வருகிற நாட்களில் இந்த 40 நாட்களுக்குள்ளாக ஏதாவது ஒரு நாளிலே அவங்களை நீங்கள் சந்திங்க, அவங்க குடும்பத்தில் சந்திங்க, அவங்க பிரச்சனைகளுக்குள்ளே வாங்க, அவங்க வியாதிகளுக்குள்ளே வாங்க, அந்த பலவீனத்தை நீக்கி போடுங்க, அவங்க கட்டுகளை அறுங்க, அவங்க நுகங்களை முறைங்க, அவங்க சங்கிலிகளை அறுத்து போடுங்க, அவங்க எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக மாற்றுங்க, அவங்க வயிற்றில் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, அவங்களுக்கு இருக்கிற எல்லா சரும வியாதிகளும் வியாதி பலவீனங்களும் நோய்களும் மறைந்து போகட்டும், ஜெயம் கத்தரால் வரட்டும். இந்த 40 நாளிலே அவங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், பாஸ் பண்ணணும், அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணும். இயேசுவின் நாமத்திலே நான் கேட்கிறேன்ப்பா, ஒரு நல்ல வேலைக்கு, பெர்மனன்ட் வேலைக்கு போகணும். திருமணத்திற்கான காரியம் பேச்சு நடந்து முடிந்தாக வேண்டும். அது அந்த ஈஸ்டர் முடிந்த பிறகு அவர்களுக்கு திருமணம் நடந்தே ஆக வேண்டும். ஒரு நல்ல வீடு வாங்கணும் இயேசுவின் நாமத்துல, ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் வீடு கத்தர் வாங்குங்க. எல்லா லோன் காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுங்க. வாங்கணும், வேணும்னா வாங்கணும், கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும் இயேசுவின் நாமத்துல. உங்க முதுமை எல்லாம் இளமையாக மாறும். இளமையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மறைந்தே போகும். எல்லா அடிக்ஷனும் இயேசுவின் நாமத்துல இன்றோடு நிற்கும். 40 நாள் ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நின்று அதை மறக்க பண்ணுவார். இனிமேல் அதை நினைக்கவே முடியாத அளவுக்கு செய்வார். திருமணம் சொல்ல தானியேல் காரியத்தில், எஸ்தர் காரியத்துல கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். 40 நாளில் அப்படி கர்த்தர் மாற்றுவாரா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்ல ஒரு விதையை நீங்க போடுறீங்க. அந்த விதை எவ்வளவு பலன் கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். 30, 60, 100. நீங்க ஒருத்தரை பைபிள் வாசிக்க வச்சிட்டிங்கன்னா, ஜெபம் பண்ண வச்சிட்டிங்கன்னா, ஃபாஸ்டிங் பண்ண வச்சிட்டிங்கன்னா,
கறி சாப்பிடாம தானியல மாலை இருக்க மாதிரி வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை தேடி வரும். ரிவார்ட், அதுதான் ரிவார்ட். வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். மறைஞ்சில்லை, வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.